குக் கோமாளிக்கு இப்போ புது ஆங்கர் வந்தாச்சுங்க. அந்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட தாங்க வந்திருக்கேன். எஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் சமீப காலமா குக் வித் கோமாளி எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா போயிட்டுருக்கு அப்படின்னு. ஏன்னா மணிமேகலை, பிரியங்கா சண்டை அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ மணிமேகலைக்கு ஒரு பக்கம் ஆதரவுகள் வர, பிரியங்காக்கு இப்போ விஜய் டிவிலேருந்து நிறைய சப்போர்ட் போகுது அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம பார்த்துருந்தோம். இப்படி இருக்க நிலையில குக் வித் கோமாளியே முடிய போகுது. ஆனால் இந்த நேரத்தில் இப்போ புது ஆங்கர் வந்திருக்காங்க. அது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடிச்ச கோமாளியா இருந்த புகழ் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இப்போ ஆங்கரா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா குக் வித் கோமாளில இருந்து ப்ரோமோ போட்டிருக்காங்க. அந்த ப்ரோமோல ரக்ஷன் கூட சேர்ந்து நம்ம புகழ் ஆங்கர் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, நல்லாவும் இருக்கு. இதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நம்ம புகழும் ராமரும் பேசிக்கிறது தான். அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா புகழ் வந்து மணிமேகலை மாதிரியும், ராமர் வந்து பிரியங்கா மாதிரியும் அன்னைக்கு நடந்த சண்டையை ரீக்ரியேட் பண்ற மாதிரி ரெண்டு பேரும் ஃபன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஜட்ஜஸ்லாம் ஒரு மாதிரி அமைதியா சிரிக்கவும் வேணாம், சிரிக்காமையும் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சைலண்டா இருந்துடுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, என்னடா இவங்க இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்னு. ஸோ அப்படியே புகழும் ராமரும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் அந்த சண்டை தான் முடிஞ்சிருச்சு இல்லை, மறுபடியும் ஏன் இதை ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ முடிய போற நேரத்துல எதுக்குப்பா ஆங்கர், இனி எந்த சீசன் வந்தாலுமே சரி ரக்ஷன் மட்டுமே குக் வித் கோமாளிக்கு ஆங்கர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத மக்கள் பல பேரோட விருப்பமாகவும் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும்.